ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மல்லி சீரியலில் நம்ம மல்லி பெரிய ஷாக் ஆக்குறாங்க இந்த ராஜேஸ்வரி சொன்னதை வச்சு. ஏன்னா இந்த ராஜேஸ்வரி தான் அந்த முரளியை கத்தி வாங்க சொல்லி அந்த கத்தி இந்த வீட்டில் மாற்றி வச்சிருக்காங்க. அப்படின்னா சுடரோட கொலைக்கு இவளுக்கும் சம்மந்தம் இருக்குது. சுடரை கொலை பண்ண சொன்னது இவ தான், பழிய நம்ம மல்லி மேலே போட சொன்னது இவ தான். அப்படின்னா மல்லியை இந்த மாதிரி எல்லாம் பாடுபடுறதுக்கு காரணமே இந்த ராஜேஸ்வரி தான். நான் கண்டிப்பாக சும்மா விட மாட்டேன். ராஜேஸ்வரின்னு ரொம்பவே டென்ஷன் ஆறாங்க. இந்த ராஜேஸ்வரி அவங்க ரெண்டு பேருக்கிட்டையும் கெஞ்சுறது ரொம்பவே நல்லா இருக்கு. ஆனா இப்ப மட்டும் கெஞ்சி விட மாட்டாங்க, நிறைய இருக்குது கெஞ்ச வேண்டியது. ஏன்னா ரேணுகாவை கொலை பண்ணதும் இவதான். ஆனா அந்த விஷயத்தை இப்படியாச்சும் மறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி காசு ஏற்பாடு பண்ணி இந்த மாதிரி கொடுத்துக்கிட்டு எல்லாம் கஷ்டப்படுறாங்க. பின்னாடி அவங்க உண்மையை மட்டுமா சொல்லுவாங்க, பொய் சொல்ல மாட்டாங்களா அப்படின்ற மாதிரிதான். கண்டிப்பா பொய் சொல்றதுக்கு வாய்ப்பே வராது. உண்மை கூடிய சீக்கிரத்துல வெளியில வந்துருங்க. என்ன உண்மை, ரேணுகாவை கொலை பண்ணது இந்த ராஜேஸ்வரி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவ வாயாலே சொன்ன விஷயத்த கண்டிப்பா எல்லாருக்குமே தெரிய வரும். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம மல்லியும் விஜயும் என்ன செய்யறது இந்த கேஸ்ல அப்படின்னு சொல்லிட்டு தவச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்ப சின்ன ஒரு ஆதாரம் கிடைச்சிருக்கு. ஏன்னா இந்த கத்தி தான் ராஜேஸ்வரி தான் வாங்க சொன்னா அப்படின்ற மாதிரி அந்த ஆதாரத்தை வச்சு என்ன செய்ய போறாங்க. அதனால இவங்க ரெண்டு பேரும் வக்கீல சந்திக்கிறதுக்கு போய்க்கிறாங்க. தீபன் கிட்ட இந்த மாதிரி நடந்த விஷயத்த எல்லாமே சொல்றாங்க. ராஜேஸ்வரி ஒருத்தனுக்கு காசு கொடுத்துருந்தான், அங்க போயிட்டு அவன் முரளியோட ஃப்ரெண்டுன்னு தெரியும், அதனால நாங்கெல்லாம் கேட்டதுனால உண்மையை ஒத்துக்கணும். அந்த கத்தியை வாங்க சொன்னதே இந்த ராஜேஸ்வரி தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ராஜேஸ்வரிக்கு பின்னாடி இருக்கிறது இந்த ரகு அப்படின்ற மாதிரி எல்லா உண்மையும் சொல்றாங்க. ஆனாலுமே இந்த ராஜேஸ்வரியோட போனையும் ட்ராக் பண்ணா கண்டிப்பா உண்மை வெளி வரும். கண்டிப்பா இந்த ராஜேஸ்வரி அந்த கவின் கிட்ட பேசுறது தெரிய வரும். இப்ப அங்க கவின் ராஜேஸ்வரி கிட்ட பேசுற விஷயத்த அந்த ட்ராக் பண்ணாங்க இல்லையா ஃபோன் நம்பரை, அவங்களும் சொல்லிட்டாங்க ராஜேஸ்வரி நம்பர் சொல்லிட்டு. அந்த நம்பரை பார்த்தா இன்னும் தெளிவா ஆகிவிடும். இந்த ராஜேஸ்வரி தான் இதுக்கு கண்டிப்பா அந்த கவின் இருக்கிற இடமும் ராஜேஸ்வரிக்கு தெரிய வந்துக்குது அப்படின்றது நம்ம மல்லிகை விஜய்க்கு தெரிய வரும். கண்டிப்பா இந்த ராஜேஸ்வரி பிடிச்சா எல்லா உண்மையுமே வெளியில வரும். ஆனா ராஜேஸ்வரிக்கே தெரியாது இந்த கவின் இருக்கிற இடம். இருந்தாலுமே ராஜேஸ்வரிக்கு இந்த கவின் போன் பண்றாங்க இல்லையா, அதை வச்சு கண்டிப்பா கண்டுபிடிக்கலாம். ஆனாலுமே இந்த கவின் பின்னாடி இருந்து ஆட்டி வைக்கிறது இந்த சுடர் தான். சுடர் இன்னும் சாகல, உயிரோடு தான் இருக்காங்க. எப்படி உண்மையை கண்டுபிடிக்க போறாங்க நம்ம மல்லி. இந்த சுடர் அவரோட கொலையை கண்டுபிடிக்கணும். கண்டிப்பா அந்த கொலையே இல்லை, இந்த சுடர் உயிரோட நிக்க போறாங்க. சரி வாங்க என்ன நடக்க போகுதுன்னு எல்லாம் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.